சார் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் இந்த கேஸ்ல ரிச்சர்ட் தான் சார் A1. அவனை ரவுண்ட் அப் பண்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான் சார். அவனை சீக்கிரம் பிடிச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். நீங்க அக்யூஸ்டா நினைக்கிற ரிச்சர்ட் வெறும் 50 தான். அதை எழுதி யார் தெரியுமா? யார் சார்? பூஜாங்கிற ஒரு பொண்ணு. யார் சார் அந்த பூஜா? அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவரோட ஒரே பொண்ணு. சார் அப்புறம் அந்த பூஜாவை இந்த கேஸ்ல கொண்டு வரதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சார்? பூஜா சிவாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் அடிச்சிருக்கா. அந்த இன்விடேஷன் தான் இது. இதை கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. ஓகே சார். சார் இந்த ஒரு எவிடன்ஸ் வச்சு அவளை இந்த கேஸ்ல பிக்ஸ் பண்ண முடியுமா சார்? முடியும். நான் ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, அவளே மோட்டிவேஷன் ஒரு டைம் என்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த லைனில் ப்ரொசீட் பண்ணால் அவள் கண்டிப்பாக மாட்டுவா. மாட்டணும். சரி நான் கிளம்புறேன். ஓகே சார். ஐயா, நேற்று ராத்திரி உங்களையும் மீனாமாவையும் காணுன்னு ஆத்தா பயந்து போயிருக்காங்க ஐயா. எங்கே போனீங்களோ என்னாச்சுன்னு தெரியல. அதான் நான் உங்களை தேடி பார்க்கலான்னு தான் வந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. ஆமாம், மீனம்மா எங்க? வரல. அவ அத்தை வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டா. என்னத்தா உடம்பு சரியில்லையா? இருமிக்கிட்டு இருக்க? ஆமாம், இனிமே எனக்கு உடம்பு நல்லா இருந்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்க போகிறேன். எனக்கு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சாச்சு. இனிமே போய் சேர வேண்டியதுதான். அது போட்டோம், ராத்திரி பூரா நீயும் மீனாவும் எங்கே இருந்தீங்க? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் உன் பேத்தி பரிசுத்துறையை விட்டு வரவே இல்லத்தான். அப்புறம் ராஜசேகர் வந்து சிவா ஃபோன் பண்ணா. இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ பரிசுத்துறையை விட்டே நகண்டா. ராத்திரி எல்லாம் சிவா ஃபோன் பண்ணுவான். அவன் போனுக்காக மீனத்தம கிடந்ததை பாத்தியன்னா செத்துருவாத்தா. எந்த அப்பனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதாத்தா. வரவே கூடாது. ஏய்யா, இப்ப எதுக்காக மீனை வாங்கியே விட்டுட்டு வந்த? எப்படி நான் வாழ போற வீடு இதுதானே. நான் வர முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளை வற்புறுத்தி கூட்டிட்டு வர்ற சக்தி எனக்கு இல்லாதா. அதான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த சமயத்துல ஏதோ அவளுக்கு நம்பிக்கையை ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாத்தா. அந்த நம்பிக்கை அவ மனசுக்குள்ள பெருசா வளர்ந்துருச்சு. இனிமே அந்த நம்பிக்கையை எப்படி உடைக்கிறது தான் தெரியலாத்தா. என்ன இருந்தாலும் உண்மையை சந்திக்கிற ஒரு நாள் வரத்தானாத்தா போகுது. அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து எப்படி என் பொண்ணை காப்பாத்த போறோம்னு தெரியல. தெரியலாத்தா. அப்படி ஒரு நிமிஷம் அவ வாழ்க்கையில வரவே வராதுன்னு நாம நம்புமே சொக்கா. எப்படியாத்தா? சிவா செத்து இன்னோட 10 நாள் ஆகுது. 16ஆவது நாள் காரியம் பண்ணி ஆகணுமே. இவர்கிட்ட உண்மையை சொல்லாம அந்த காரியத்தை எப்படி பண்ண முடியும்? இல்ல அந்த காரியத்தை பண்ணாம விட்டுற முடியுமா என்ன? அது நினைச்சாத்தா மனசுக்கு ரொம்ப பயமா இருக்காத்தா.
உட்காருங்க. பூஜா எங்க சார்? என்ன சார், பெத்த பொண்ணை காணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட என்னவோ அக்யூஸ்ட கேட்குற மாதிரி பூஜா எங்கன்றீங்க. எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா? மிஸ்டர் மோகன்ராம், உங்களுக்கு வேணா அவங்க மகளா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் கொலையாளி இவங்களா இருப்பாங்களோ நாங்க சந்தேகப்படுற ஒரு பர்சன், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எம் பொண்ணு பூஜா யாரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சாதாரண ஒரு பிக் பாக்கெட் மாதிரி அவளை ட்ரீட் பண்றீங்களா? பெரிய குடும்பம் சார். எங்க பாரம்பரியமே வேற. அமெரிக்காவுக்கு போய் படிச்சவ ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்கா. கேள்வி கேட்குறீங்க ஏதோ சாதாரண திருட்டு கேஸ் மாதிரி. மிஸ்டர் மோகன்ராம், எங்களுக்கு சென்டிமெண்ட்லாம் கிடையாது. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரத்தையும் தகவலையும் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இந்த இடத்துல என் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருந்தா கூட நான் இப்படி தான் விசாரிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? டயலாக சொல்றதுக்கு நல்லா இருக்கு, அனுபவிச்சா தான் தெரியும். சரி, இப்போ எங்ககிட்ட இந்த என்ன எதிர்பார்க்குறீங்க? சிவாவை பூஜா மர்டர் பண்ணியிருப்பாங்களோ நாங்கள் சந்தேகப்படுறோம். இத பாருங்க சார், எங்க மக யாரையும் எடுத்தறிஞ்சு பேசுவாளே தவிர இப்படிப்பட்ட குற்றத்துக்கெல்லாம் துணை போக மாட்டா. அவளை பெத்தவனா, மத்தவங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நோ ஆர்குமெண்ட். பூஜா எங்க இருக்காங்கன்னு தான் நான் கேட்டேன். நாங்க ஒளி எக்ஸ்கியூஸ் மீ, வேணா நாங்க இங்க இருக்கோம், நீங்க வீடு பூரா போய் தேடி பாருங்க ப்ளீஸ். பை சான்ஸ் அவ இந்த வீட்டில் உங்களுக்கு கிடைச்சாள்னா அவளை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, போதுமா? பூஜா அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்கன்றது எனக்கும் தெரியும். அவங்கள சேஃபா எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அம்மா, அங்க ஒரு பிளாஸ்டிக் ஃபைல் இருக்கும், அதை எடு. என் பொண்ணை காணோன்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கைப்பட எழுதி கொடுத்த கம்ப்ளைண்டோடைய காப்பி இன்ஸ்பெக்டர் அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. இதை படிச்சுட்டு உங்க சந்தேகம் தீரலன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதானே, பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சே, உங்களுக்கு பேசவா சொல்லி தரணும். உங்க பொண்ணு பூஜா ஃபோன் பண்ணாலோ இல்லை எங்க இருக்காங்கன்ற தகவல் தெரிஞ்சாலோ எங்களுக்கு உடனே நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி நீங்களா இன்ஃபார்ம் பண்ணாம நாங்களா கண்டுபிடிச்சோன்னா மரியாதை வேற விதமா இருக்கும். வரேன். மரியாதை வேற விதமாவா? எந்த நிமிஷம் பூஜா அந்த சிவாவை காதலிக்க ஆரம்பிச்சாலோ அந்த நிமிஷத்துல இருந்தே இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. எவன் இல்லாம வந்து மிரட்டிட்டு போறான். நீங்க டென்ஷன் ஆகாம டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? சாரி சாரி. அத்தை, என்னம்மா கோயிலுக்கா போற? ஆமா அத்தை, நீங்களும் வரீங்களா? நான் வரலம்மா, நீயும் போக வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன் அத்தை கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? அது எனக்கு என்னமோ மனசுல பட்டுச்சுமா. நீங்களே சொல்லுங்க மாமா, நான் கோயிலுக்கு போயிட்டு அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். ஆனா அத்தை என்னமோ வேண்டான்னு சொல்றாங்க. தங்கமணி, கோயில் போயிட்டு வரட்டும், விடு. இல்லைங்க, நான் எதுக்கு? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ போயிட்டு வாமா. அத்தை கோச்சுக்க மாட்டேன்னு சொன்னாதான் போவேன். கோச்சுக்க மாட்டாம்மா, நீ போயிட்டு வா.
தங்கமணி சொல்லு. சரிம்மா, உன் மாமா அதை சொல்லிட்டாரே, போயிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. மாமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ம். என்னங்க இது? இந்த நேரத்துல கோயிலுக்கு போறது தப்புங்க. ஊர்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன ஆகுறது? இந்த ராஜசேகர் மருமக பத்தி ஊர்ல எவன் பேசுவான் பாத்துறேன். பேசினதுக்கு அப்புறம் என்னங்க செய்ய முடியும்? வார்த்தையை கூட்டிட்டு அள்ளவா முடியும்? அதெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. நீ உள்ள போ. வாமா மீனா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சுப்புதாய். கல்யாணம் ஆனதும் இந்த சுப்புதாய மறந்துட்டல? இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல யாரையுமே நான் மறக்க மாட்டேன். 2 முழம் பூ கொடுங்க. சரிம்மா. வந்து பைசா தரேன். சரி இல்லம்மா, நீ இப்ப எதுக்கு கோயிலுக்கு வந்த? என்ன குருக்களையா, என்ன ஆச்சு? என்னம்மா தெரியாத போல பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா கண்ணு. கல்யாணம் ஆகி முத தடவை கோயிலுக்கு வரல, ஏன் புருஷன் கூட வரலன்னு குருக்கள் ஐயா கேக்குறாரு. வேற ஒண்ணு இல்லம்மா. ஓ அப்படியா? அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அவர் நல்லபடியா திரும்பி வரணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். மீனா கண்ணு, நீ கோயிலுக்குள்ள போ. குருக்கள் ஐயா வந்து பூஜை பண்ணுவாரு. சரி சுப்புதாய். என்ன சுப்புத்தா இது? சாமி, யாருமே தலையில வச்சுக்காத எருக்கும் பூவை விநாயகருக்கு சூட்டலையா, அது மாதிரி இதையும் நினைச்சுக்கோங்க சாமி. கோயிலுக்கு வரவால யாரும் தடுக்க கூடாது, நேக்குன்னு தெரியும். அவ புருஷன் செத்தது தெரிஞ்சிருந்தா அவன் ஏசாமி கோயிலுக்கு வரப்போறா. அவர் உயிரோட இருக்கிற நினைப்புலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. இப்ப போய் அவகிட்ட உண்மையை சொன்னா அவன் நிலைமை என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது சாமி. ஆனா இந்த பொண்ணோட புருஷன் செத்து சடங்கு சம்பிரதாயமும் இன்னும் முடியலையே. அதுக்குள்ள கோயிலுக்கு வர்றது சரியில்லை, அதனால தான் சொன்னேன். எனக்கு என்னமோ அது சரியா படல. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் காலங்காலமா இருக்கு, நேத்திக்கு இன்னைக்கு வந்தது இல்ல. என்ன சாமி சடங்கு சம்பிரதாயம்னுட்டு? உங்க சம்பிரதாயப்படி சூரியனை பார்த்து கன்னத்துல போட்டுக்குவீங்க. அவன் சூரியன்ல இருந்து சோலார் கரண்ட் எடுத்து ஊருக்கே வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, இன்னும் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. முதல்ல இந்த பூஞ்சோலையை விட்டு வெளியில வாங்க. இந்த உலகம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அர்ச்சனை கூட கொடுமா. எல்லாம் கிரகச்சாரம், இன்னைக்கு யார் முகத்துல முயற்சனே தெரியல. சாமி, நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுவீங்கன்னு தான் அந்த பொண்ணு உள்ள காத்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு உள்ள போங்க. இன்னும் என்ன சாமி யோசனை? உங்களுக்கு ஒரு மக இருந்து அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன செய்வீங்க? தயவு செஞ்சு உள்ள போங்க சாமி. யார் பேருக்கு அர்ச்சனை? அவர் பேருக்கு. என்ன ராசி? ரிஷப ராசி. நட்சத்திரம்? கிருத்திகை நட்சத்திரம். शुक्लांबरं विष्णुं शशिवर्णं प्रसन्नवनं ध्याये सर्वे विघ्नोपशान्ते मम भक्त समस्त दुर्दशेत्वार श्री कृच्छिका नक्षत्र स्तोत्र पूजां करिष्ये. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके देवी नारायणी नमोस्तुते. कर्पूरनीराञ्जनं दर्शयामि. வாமினா,
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கோயில் குருக்கள் என்ன பார்த்து நீ எதுக்கு கோயிலுக்கு வந்தேன்னு கேட்டாரு. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் தான் அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? கல்யாணம் தான் ஆயிடுச்சே, புருஷன் கூட சேர்ந்து வராம ஏன் இப்படி தனியா வரேங்கிறது அவரோட நினைப்பு. அப்படியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். மஞ்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஹே, உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லு. சரி வா, உள்ள போய் பேசலாம். உட்காரு. சொல்லு மீனா. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். உனக்கு கல்யாணமான அன்னைக்கே உன் புருஷன் உன்னை விட்டுட்டு வெளியூர் போயிட்டா உன் மனசு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே